Good morning students, welcome to the Sheba group of school online class. Today we started the new lesson of unit 9. The name is solutions. In these solutions we have to going to learn about the types of solutions and homogeneous and heterogeneous mixtures, and otherwise we have to learn about what is that solute, solvent, solutions likewise. Okay va? So solutions lessons la நம்ம ஃபண்டமெண்டலா பார்க்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சொல்யூஷன்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது வந்து சொல்யூட் வித் சால்வெண்ட். சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். நான் உங்களுக்கு அது ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மிக்சர் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சர் அண்ட் heterogeneous mixture. So homogeneous means that is any particular salt, it's dissolved in water, it's completely means that is homogeneous mixtures. It cannot be dissolved means that is heterogeneous mixture. For example, common salt நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் சால்ட் இருக்கு இல்லையா, அது வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணோன்னா அது ஃபுல்லாகவே கரைஞ்சிட்டு நம்ம கிளியர் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த சால்ட்டோடைய பார்ட்டிகல்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ கிளியர் சொல்யூஷனாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஸோ ஹெட்ரோஜீனியஸ்னால் சாண்ட் வித் வாட்டர். எனி சாண்ட் நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கரையாமல் அப்படியே உங்களுக்கு ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ வி கேன் சி த பார்ட்டிகல்ஸ். நம்ம சாண்ட் தனியாகவும் வாட்டர் தனியாகவும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் heterogeneous mixture. So this is that main thing for homogeneous and heterogeneous. Okay, and now move on to these components of solutes. In these components of solutions means that is solute, solvent, solution. Just now I explained salt with water. Now salt oda water mix panna that is homogeneous mixture na sollirundhen. So and the categories la na ungalku explain pandren. You have to consider that is the common salt. So this is called solute, and this is water, this is called solvent, and we have to get for that salt solution, that is it's called the solution. If you have to take out for that sugar means solute for sugar, water for solvent, and sugar solution. இப்போ புரியுதா சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன, சொல்யூஷனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அந்த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கூட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஒன் சொல்யூஷன், அதாவது சால்ட் வித் சுகர் அப்படி அதுவே நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ சால்ட் வித் சுகர்ஸில் உங்களுக்கு ஒரு பைனரி சொல்யூஷன் அண்ட் டர்னரி சொல்யூஷன்ஸ், டூ டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது. பை மீன்ஸ் டூ, ternary means three kind of components. So two types of components இருந்துச்சுன்னா அது பேர் binary solution. Three types of components இருந்துச்சுன்னா அது ternary solution. So binary solutionல two components ன்னு சொன்னேன். அது one வந்துட்டு solute, இன்னொன்று வந்துட்டு solvent. ஓகேவா? So solute with solvent, I mean one solute one solvent means that is binary solution. So two solute one solvent அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ternary solution. எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒன் சொல்யூட் மீன்ஸ் சால்ட், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கிறோம். சால்வெண்ட் வந்து வாட்டர். ஸோ வாட்டரில் ஒரு சால்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சொல்யூஷன் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சொல்யூஷன்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம், பைனரி சொல்யூஷன். ஸோ ஒன் சொல்யூட் ஒன் சால்ட். ஸோ ரெண்டு காம்போனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ கிளியர். நெக்ஸ்ட் டர்னரி சொல்யூஷன்ஸ். அதில் டூ டைப்ஸ் ஆஃப் சொல்யூட் போடுறோம், அதாவது சுகர் வித் சால்ட் ரெண்டுமே நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டு சொல்யூட் இருக்குது ப்ளஸ் ஒன் சால்வெண்ட், ஐ மீன் வாட்டர். ஸோ டோட்டலி த்ரீ காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம், டர்னரி சொல்யூஷன்ஸ். இப்போ புரியுதா, பைனரி அண்ட் டர்னரி சொல்யூஷன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் டைம் ஃபார் லேர்னிங் அபவுட் for the copper sulfate solution how to make. So first இதுக்காக நம்ம ஒரு பீக்கரில் காப்பர் சல்ஃபேட் சால்ட் இந்த கலர்ஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ காப்பர் சல்ஃபேட் சால்ட், ஸ்டாரர் கலக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்டாரர். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாட்டர் தான் என்னன்னு சொல்கிறோம், எஸ் சால்வெண்ட். இதில் சொல்யூட் அப்படின்றத நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், எஸ் இந்த காப்பர் சல்ஃபேட், இந்த சால்ட்டை தான் நம்ம சொல்யூட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த வாட்டர் வந்து நம்மளுக்கு சால்வெண்ட். இப்போது இந்த சால்வெண்ட்டில் ஒரு பிஞ்ச் ஆஃப் என்ன போடுறேன் நான், காப்பர் சல்ஃபேட் சால்ட், தட் இஸ் இந்த சொல்யூட் அப்படின்றத நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது ஸ்டாரர் வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். You can see that
the white color water have to convert into the blue colors. So it will take some time for dissolve in water. So நல்லா ஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கூட சீக்கிரமே கரைஞ்சிரும். So you can see that. So depending on that solute, நம்ம எவ்வளோ solute ஆட் பண்ணுறோமோ அதுக்கு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு கலர்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா டைலூட் சொல்யூஷன் சொல்கிறோம். ஸோ இது கொஞ்சம் டைலூட்டாக இருக்குது. டைலூட் மீன்ஸ் அதோட சொல்யூட் நான் போடக்கூடிய அந்த சால்ட்டோடைய லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இஃப் சப்போஸ் நான் உங்களுக்கு சால்ட்டோடைய மெஷர்மெண்ட்டை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஐ மீன் கான்சன்ட்ரேட்டட், அதை மீன்ஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ நம்ம காஃபி வேணும், எனக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா காஃபி பவுடர் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம், ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அதே மாதிரி தான் அதில் இருக்கக்கூடிய சொல்யூட்டோடைய மெஷர்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் சொல்கிறோம். லைட்டாக ஐ மீன் சொல்யூட் கொஞ்சமாக போட்டு ஒரு சொல்யூஷன் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அது டைலூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைலூஷன் அப்படின்னா சொல்யூட்டோட லெவல் கம்மியாக இருக்கும், கான்சன்ட்ரேட்டட்னா சொல்யூட்டோட லெவல் அதிகமாக இருக்கும். நான் சொல்யூட் அப்படின்னு சொல்கிறது ஆட் பண்ணக்கூடிய சால்ட். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் பாருங்கள். இப்போது இதோடைய கலர்ஸ் கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், நல்லா இன்னும் கூட நல்லா ப்ளூ கலர்லாம் இருக்கும். ஸோ இந்த கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேட்டடாக இருக்கா இல்லை டைலூட்டடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் மெத்தட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். த சேம் வே ஸோ அனதர் சொல்யூஷன்ஸ் இங்கே நான் மேக் பண்ணி வச்சுருக்கிறது வந்து லெட் நைட்ரேட் அப்படின்ற ஒரு சால்ட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சால்ட்டில் நான் இதே மாதிரி வாட்டர் அப்படின்ற சால்வெண்ட்டில் நான் வந்து டிசால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நல்லா ஸ்டர் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒயிட் கலர் ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த சொல்யூஷன்ஸை நம்ம லெட் நைட்ரேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம சொல்யூஷன்ஸ் மேக் பண்ணுற மெத்தட். Now go for that another concept that is based on the types of solutions. ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸை எப்படி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அக்வஸ் சொல்யூஷன் அண்ட் நான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி பைனரி சொல்யூஷன், டர்னரி சொல்யூஷன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பைனரி சொல்யூஷன்ஸோடைய காம்போனன்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது கூட நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பேஜ் நம்பர் 126. ஸோ அதில் டேப்லேஷன்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் பைனரி சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் டு சாலிட். ஸோ சாலிட் வித் சாலிட் மீன்ஸ் காப்பர் டிசால்வ் இன் கோல்டு அலாய்ஸ். அண்ட் எக்ஸாம்பிள் கேஸ் இன்டு கேஸ், அதாவது மிக்சர் ஆஃப் ஹீலியம் ஆக்சிஜன். நம்மளுடைய கேஷியஸ் ஐ மீன் அட்மாஸ்பியரில் எல்லாமே கேஷியஸ் காம்போனன்ட்ஸில் இருக்கும். ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹீலியம் எல்லாமே மிக்சடாக இருக்கும். ஸோ கேஷியஸ் டு கேஷியஸ்க்கு நம்ம ஏரை வந்துட்டு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே மாதிரி சாலிட் இன்டு லிக்விட், சாலிட் வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். தட் இஸ் சோடியம் குளோரைட் டிசால்வ் இன் வாட்டர். சோடியம் குளோரைட் அப்படின்றது தான் நம்மளுடைய காமன் சால்ட், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் சால்ட்டு. அதை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ சால்ட் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அதை நம்ம வாட்டரில் கரைச்சோம் அப்படின்னா சொல்யூஷன் ஐ மீன் லிக்விடாக சேஞ்ச் ஆகும். அப்போ சாலிட் சேஞ்ச் இன்டு லிக்விட். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக இந்த சோடியம் குளோரைட் வித் வாட்டரை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பைனரி சொல்யூஷன்ஸ்க்கு டேப்லேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நவ் மூவ் ஆன் டு திஸ் the based on the types of solution. இப்போ நான் சொன்னது aqueous and non aqueous அப்படின்னு சொல்லியிருக்கேன். aqueous அப்படின்னு சொன்னாலே அது வாட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வாட்டர் வித் ஐ மீன் என்ன சால்ட் எடுக்கிறோமோ அதோட வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம கரைச்சா அது மட்டும்தான் என்னன்னு சொல்கிறோம், aqueous சொல்யூஷன். நான் aqueousனால் வாட்டரை யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் நம்ம ஒரு கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அதில் சொல்யூட் எனி சால்ட்டை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கரைக்கிறோம் அப்படின்னா அது அந்த கேட்டகரிஸை நம்ம நான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் யூ கிளியர்? ஸோ அக்வஸ் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்? எஸ் ஆப்வியஸ்லி சுகர் வித் வாட்டர், சால்ட் வித் வாட்டர் ரொம்ப ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இது எல்லாமே வாட்டரில் ஈஸியாக கரையும். ஸோ அக்வஸ் சொல்யூஷன்ஸை நம்ம எக்ஸாம்பிள் சால்ட் வித் வாட்டர் சொல்லலாம். நான் அக்வஸ் அப்படின்னா நம்மளுக்கு பெக்யூலியரான ஒரு சப்ஸ்டன்ஸ் மட்டும் என்ன ஆகும்னா வாட்டரில் கரையாது. சப்போஸ் நீங்கள் அந்த சால்ட்டை வாட்டரில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும். எப்படி ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் மாதிரி கரையாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதை கரைக்க வைக்கணும் அப்படின்னா சில சப்ஸ்டன்ஸ்க்கு நம்ம ஒரு சொல்யூஷன்ஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது என்ன ஆகும்னா டிசால்வ் ஆகும். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் அந்த சால்வெண்ட் என்னன்னு சொல்கிறோன்னா ஆல்கஹால்ஸ். ஆல்கஹால்ஸ் போன்ற அந்த ஒரு லிக்விட்ஸில் நம்ம சால்ட்டை வந்து கரைக்கலாம். ஐ மீன் அசிட்டோன், ஈத்தர்ஸ், கார்பன் டை சல்ஃபைட். ஸோ இந்த மாதிரியான ஒரு சால்வெண்ட்டும் இருக்குது. வாட்டர் மட்டும்தான் சால்வெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்ல சால்வெண்ட் வாட்டர். ஸோ மெஜாரிட்டி சால்வெண்ட் அப்படின்னு சொன்னாலே வாட்டர் தான்.
சம் கைண்ட் ஆஃப் சால்ட்டுக்கு மட்டும் வாட்டர் சூட்டபிளாக இருக்காது. அந்த மாதிரியான சால்வெண்ட்டோட நேம் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இது 1 மார்க்கில் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் வாட்டர் என்ன மாதிரி சால்வெண்ட் எல்லாம் நேம் இருக்குதுன்னு கேட்டாலும் நீங்கள் ஆல்கஹால்ஸ், அசிட்டோன், ஈத்தர்ஸ், கார்பன் டை சல்ஃபைடு நீங்கள் இதை எழுதலாம். ஸோ இந்த கார்பன் டை சல்ஃபைடில் இந்த சொல்யூஷனில் என்ன சால்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா சல்ஃபர். சல்ஃபர் எப்போவுமே கார்பன் டை சல்ஃபைடில் மட்டும்தான் கரையும், வாட்டரில் கரையாது. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வி கேன் கால் நான் அக்வஸ் சொல்யூஷன். ஓகேவா? இப்போது சொல்யூஷன்ஸ் டைப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நவ் மூவ் ஆன் டு திஸ் பேஸ்ட் ஆன் தி அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். ஸோ நம்ம சொல்யூட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, சால்ட், அதை பேஸ் பண்ணி கூட நம்ம பிரிக்கலாம் சொல்யூஷனை. சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட் அண்ட் சூப்பர் சேச்சுரேட்டட். இந்த 3 டைப்ஸை நம்ம எப்படி வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, வெரி சிம்பிள். 100 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. 36 கிராம் ஆஃப் சால்ட் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடும், கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடும். ஸோ அந்த ஒரு டிசால்வேஷன்ஸை என்னென்னு சொல்கிறோம்? சேச்சுரேட்டட். இஃப் 36க்கு மேலே நீங்கள் 1 கிராம் ஆட் பண்ணால் கூட அந்த சால்ட்டு கரையாமல் ஸ்டேபிள் ஆகிடும். ஏன்னா அந்த 100 ml வாட்டரில் கரையக்கூடிய அந்த கான்சன்ட்ரேட்டட் உங்களுக்கு லெவல் அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா சால்ட்டு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இப்போது எவ்வளோ, அதாவது குறிப்பிட்ட அளவு நீங்கள் ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்பூனாக போட்டு நல்லா சால்ட்டை கரைச்சிட்டே வரீங்க. ஐ மீன் சுகர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கரைச்சிட்டே இருக்கும், நல்லா கரைச்சிட்டே இருக்கும். ஒரு சர்டன் ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய அந்த சொல்யூட் வந்துட்டு ஸ்டேபிளாக நின்றுடும். ஏன்னா கரையிற அந்த கெப்பாசிட்டி வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போது என்ன ஆகும்னா அதை ஹீட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வரும். ஏன்னா நார்மல் டெம்பரேச்சரில் அவ்வளோதான் கரையக்கூடிய அதுக்கூட கெப்பாசிட்டி இருக்கும். சப்போஸ் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா மட்டும் அது வந்து சிரப்பாக மாறும். நம்மளுக்கு கூட சொல்லுவோம் இல்லையா, சிரப் அப்படின்னு சொல்லுவோம், சுகர் சிரப். அதெல்லாம் கூட இந்த ஹீட் ப்ராசஸ் மூலிமா தான் தயாரிப்போம். நார்மலாக நம்ம டிசால்வ் பண்ணால் வாட்டரியாக தான் கிடைக்கும். உங்களுக்கு கொலாய்ட் ஸ்டேட்டில் கிடைக்கணுன்னா ஹீட் பண்ணால் தான் அது கரையும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ எவ்வளோ நம்மளால் கரைக்க வைக்க முடியுமோ அந்த லிமிட்டேஷன் வரைக்கும் இருக்குல்ல, ஸோ அந்த அமௌண்ட்டு தான் 36 கிராம் 100 ml வாட்டர். இது வந்து கான்ஸ்டன்டானது. ஸோ தட் இஸ் சேச்சுரேட்டட். அன்சேச்சுரேட்டட்னா 36க்கும் கொஞ்சம் கம்மியான ஒரு சால்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். 10 கிராமாக இருக்கலாம், 20 ஆர் 30 கிராம்ஸ். ஸோ இந்த கிராம்ஸ் வாட்டர் 100 ml வாட்டரில் கரைக்கிறோம் அப்படின்னா இன்னும் கூட நம்ம எக்ஸஸாக போட முடியும். எவ்வளோ தூரம்? 36 வரைக்கும் போட முடியும். ஸோ 36ஓட ஸ்டாப் ஆகிடும் நான் சொல்லியிருந்தேன். அப்போது எங்கே ஸ்டாப் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு சேச்சுரேட்டட். இன்னும் சொல்யூட் ஆட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அது வந்து அன்சேச்சுரேட்டட். சூப்பர் சேச்சுரேட்னா 36க்கு மேலே, ஐ மீன் 37, 38 கிராம் ஆஃப் சால்ட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ 36 வரைக்கும் கரையும். மீதி இருக்கக்கூடிய எல்லா கிராம் ஆஃப் சால்ட்டும் உங்களுக்கு அப்படி ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் சொல்யூஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னு சொல்வீங்க? சூப்பர் சேச்சுரேட்டட். ஸோ டிபெண்டிங் ஆன் தட் சொல்யூட். அப்போ சொல்யூட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சொல்யூட்னா சால்ட்டு, யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டை டிபெண்ட் பண்ணி நம்ம 3 கைண்ட் ஆஃப் அந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அண்ட் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக நம்ம split out பண்ண முடியும். So this is one of the main thing. And now for the concentration, நான் இப்போ உங்களுக்கு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ஸ் மேக் பண்ணுறப்ப கூட சொல்லியிருந்தேன். கான்சன்ட்ரேட்டட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஆட் பண்ணக்கூடிய சொல்யூட் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் பாருங்கள், உங்களுக்கு நான் டாட்ஸ் வச்சுருக்கேன். இந்த வாட்டரில் அந்த டாட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி அமௌண்ட்டாக இருக்குது. இதே இந்த ஃப்ளாஸ்கில் பார்த்திங்கன்னா அந்த டாட்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த சொல்யூட், ஐ மீன் சால்ட் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து டைலூஷன், இது கான்சன்ட்ரேஷன். அப்போ 2 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பார்ட்டிகல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது டைலூஷனா இல்லை கான்சன்ட்ரேட்டடா. கான்சன்ட்ரேட்டட்னா ஸ்ட்ராங்கர். உங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு மெத்தடில் சொல்லணும்னா காஃபி எடுத்துக்கிற மாதிரி ஒரு காஃபி கலர்ஸோட இதை டிபெண்ட் பண்ணி தானே நீங்கள் சொல்வீங்க. ரொம்ப லைட்டாக இருக்குது, எனக்கு டார்க்காக வேணும், ஐ மீன் ஸ்ட்ராங்காக வேணும். ஸோ கலர் பேஸ் பண்ணி சொல்வீங்க இல்லையா. ஸோ ஸ்ட்ராங் அண்ட் லைட் அதே மாதிரி தான் ஆட் பண்ணக்கூடிய சொல்யூட் கம்மியாக இருந்தால் டைலூஷன், அதிகமாக இருந்துச்சுன்னா கான்சன்ட்ரேஷன்ஸ். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே. அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி அண்ட் பிஃபோர். ஸோ சாலிபிலிட்டி, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி சாலிபிலிட்டி நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அது மாதிரியான கால்குலேஷன்ஸ் இந்த லெசன்ஸில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அது ரொம்ப கூட ஈஸியான கால்குலேஷன்ஸாக இருக்கும். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபார்முலாஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாஸ் ஆஃப் த சொல்யூட் இஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் இன்ட்டு 100. ஸோ இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதோட சாலிபிலிட்டியோட அந்த கால்குலேஷன்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக போடலாம். ஸோ சாலிபிலிட்டி எவ்வளோ அப்படின்றத நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி. ஸோ இந்த சாலிபிலிட்டி, ஐ மீன் கரையிறக்கூடிய அந்த திறன் வந்துட்டு எப்படி டிஃபர் ஆகும், எதனால் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நேச்சர் ஆஃப் த சொல்யூட், டெம்பரேச்சர், ப்ரெஷர்.
நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சொல்யூட்டோடைய நேச்சரை பொறுத்து சில சொல்யூஷன்ஸ் வந்துட்டு சொல்யூட் வந்துட்டு வாட்டரில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நேச்சராகவே சிலது சீக்கிரமாக கரையக்கூடியதாக இருக்கும், சிலது வந்துட்டு கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் தான் கரையக்கூடியதாக இருக்கும். ஸோ இதனால் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி டெம்பரேச்சர்ஸ், ஸோ நம்ம டெம்பரேச்சர் யூஸ் பண்ணால் அந்த சாலிபிலிட்டியை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ தட் இஸ் ஆல்சோ அஃபெக்டிங் ஃபார் தட் சாலிபிலிட்டி அண்ட் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷருக்கு கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் 129 ஸோ 129ல் அதில் ஒரு பிக்சரைஸ் கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் எஃபெக்ட் ப்ரெஷர் ஆஃப் சாலிபிலிட்டின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ 2 கண்டெய்னர் எடுத்துக்கிறாங்க, அந்த கண்டெய்னரில் லிட் போட்டிருப்பாங்க. அந்த லிட்டு வந்து பிஸ்டன் மாதிரி ஒரு டைட் கண்டெய்னராக இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த டைட் கண்டெய்னர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா புஷ்அப் பண்ணி உங்களுக்கு மூவபிளாக இருக்கும், ஏர் டைட் கண்டெய்னராக இருக்கும், ஓகேவா? ஸோ அதில் ஒரு சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிறோம், இன்னொரு கண்டெய்னர்லேயும் இன்னொரு சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த லிட்டோடைய அந்த மூவபிள் பிஸ்டன் மாதிரி, அப்போது நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க, லிக்விடோட அந்த கேப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அடுத்த கண்டெய்னரில் லிக்விடோட கேப் வந்து கம்மியாகும். ஏன்னா பிஸ்டனை நம்ம புஷ் பண்ணுறோம். இப்போ புஷ் பண்ணுறப்ப அதில் இருக்கக்கூடிய ஏரில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் வந்துட்டு மூவ்மெண்ட் இது வந்து ஸ்பீடாக இருக்கும். அப்போது வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த சொல்யூட்டையும் அது என்ன பண்ணும், மூவ்மெண்ட்டை ஸ்பீடப் பண்ணி சீக்கிரமாக கரைய வைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஏதாச்சும் ஸ்பூன் வச்சு நம்ம சுகரும் சால்ட்டை போட்டால் கரைக்க வைப்போம். நார்மலாக ஒரு வாட்டரில் சுகர் போட்டு அப்படியே சைலண்ட்டாக நம்ம உட்காந்துட்டா கரையுமா? கரையும், பட் இட் வில் டேக் சம் டைம்ஸ். ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம ஸ்டார் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதே மெத்தடில் தான் நம்ம ப்ரெஷர் கொடுத்து அந்த மூமெண்ட்டை ஸ்பீட் பண்ணுறோம். எப்படி ஸ்டாரர் வச்சு மூமெண்ட்டை ஸ்பீட் பண்ணுறோமோ இது ப்ரெஷர் கொடுத்து மூமெண்ட்டை ஸ்பீட் பண்ணுறோம். ஸோ ப்ரெஷர்னால என்ன ஆகும்னா ஏரில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதே ஸ்பீடுக்கு வாட்டரில் இருக்கக்கூடிய சொல்யூட்டும் மூவ்மெண்ட் ஆகும். அப்போ மூவ்மெண்ட் ஆக கரையும். ஸோ இந்த பேசிஸில் தான் ப்ரெஷரும் நம்மளுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி கேட்டகரிஸில் இருக்குது, ஓகேவா? ஸோ சாலிபிலிட்டி நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணமோ ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி, அதே மாதிரி நம்ம மாஸ் பர்சன்டேஜ் வித் வால்யூம் பர்சன்டேஜும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் த்ரூ தி ஃபார்முலா, தட் இஸ் மாஸ் ஆஃப் தி சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன் அப்படின்ற ஒரு வேர்ட் நம்ம எழுதினாலும் ஓகே, இல்லைன்னா சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட். நான் இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட். ஸோ இந்த 2 ப்ளஸ் பண்ணி எழுதினாலும் சரி, சொல்யூஷன் ஒரே நேம் எழுதினாலும் சரி, போத் ஆர் த சேம், ஓகேவா? பிகாஸ் சொல்யூஷன் இட்ஸ் கண்டெயின் வித் சொல்யூட் வித் சால்வெண்ட். ஏன்னா சொல்யூஷன் சொன்னாலே அதில் சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் இருக்கும், சரியா? அப்போ உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் நம்ம புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அதே மாதிரி மாஸ் பர்சன்டேஜ் மாதிரியே வால்யூம் பர்சன்டேஜோடைய ஃபார்முலாஸும் நம்ம மேக் பண்ண முடியும். மாஸ் பதில் நம்ம வால்யூம் ஆஃப் தி சொல்யூட் அண்ட் வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன் இன்ட்டு 100. ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி மாஸ் பர்சன்டேஜ் அண்ட் வால்யூம் பர்சன்டேஜ் அண்ட் ஆஸ் வெல் ஃபார் சாலிபிலிட்டி, ஸோ இதோடைய கால்குலேஷன்ஸில் நம்ம ஈஸியாக போட முடியும். அண்ட் கம்மிங் டு திஸ் த நெக்ஸ்ட் கான்செப்ட், தட் இஸ் ஹைட்ரேட்டட் சால்ட் அண்ட் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். இப்போது நம்ம வந்துட்டு காப்பர் சல்ஃபேட் சால்ட் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த சால்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ப்ளூ இன் கலர்ஸில் இருக்கும். இந்த சால்ட் வந்து ஹைட்ரேட்டட் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த காப்பர் சல்ஃபேட்டில் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது. வாட்டர் மாலிகுல்ஸ் இருந்தால் தான் அது ப்ளூ கலரில் இருக்கும். இஃப் சப்போஸ் நான் ஹீட் பண்ணுறேன், இந்த சால்ட்டை டைரெக்டாக வந்துட்டு நான் ஹீட் ப்ராசஸ்க்கு நான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் என்ன ஆகும்னா இந்த ப்ளூ கலர்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகிட்டு ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகும். அதை நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக பார்க்க முடியும். உங்களுக்கு அது ப்ராக்டிகல்ஸில் இருக்குது. ஸோ நான் ப்ராக்டிகல்ஸ் செய்யும் போது அது உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நீங்கள் ஜஸ்ட் அதோடைய நாலேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ளூ கலர்ஸ் வந்து ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் ஆகணும். அப்போ நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் எவாபரேட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஜஸ்ட் கிறிஸ்டலைன் சால்ட், கிறிஸ்டலுக்கும் சால்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா கிறிஸ்டலில் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்காது, சால்ட்டில் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். இப்போ புரியுதா? ஸோ இதை ஹீட் பண்ணால் ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகும். மறுபடியும் அதில் ஒரு ட்ராப் ஆர் 2 ட்ராப் வாட்டர் ஆட் பண்ணுறேன்னா நம்ம மறுபடியும் அந்த ப்ளூ கலர்ஸ்க்கு நம்ம ரீட்டைன் கொண்டு வர முடியும். ஸோ தட் இஸ் த ஒன் ஆஃப் த example for hydrated salt. Okay, and we have the tabulations about the hydrated salt in the page number 130 for blue vitriol and Epsom salt and gypsum, green vitriol and
ஒயிட் vitriol அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரிஸில் சால்ட் அதோட காம்போனன்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஆல்சோ யூ ஹேவ் டு ரெஃபர் இட். அண்ட் இந்த பிக்சரைஸோடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த காப்பர் சல்ஃபேட்டை ஹீட் பண்ணுறப்ப ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகுது. ஆஃப்டர் தட் இஃப் யூ ஆடட் ஃபார் 3 or 4 drops of water means it will change coming to the previous state of blue color salt. Okay va? So now move on to this. The concept is ஹைக்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஹைக்ரோஸ்கோப்பி அப்படின்னா என்ன, அதே மாதிரி டெலி சீக்வென்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹைட்ரோஸ்கோப்பி நான் இப்போது சால்ட் வித் கிறிஸ்டல்ஸோட டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லியிருந்தேன். சால்ட்னா அதில் வாட்டர் மாலிகுல்ஸ் அதில் இருக்கும். சப்போஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து கிறிஸ்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த ஹைக்ரோஸ்கோப்பியும் இந்த டெலி சீக்வென்ஸும் இருக்குது. டெலிக்வெசன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு சால்ட்டு நான் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. ஸோ அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா மட்டும்தான் அது வந்துட்டு அந்த சாலிட் ஸ்டேட்லேயே இருக்கும். சப்போஸ் நம்ம ஓப்பன் பிளேஸில் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லாமல் ஓப்பன் கண்டெய்னரில் நம்ம அது ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா ஒரு 1 or 2 டேஸில் அந்த அட்மாஸ்பியரோட அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட இல்லை மற்ற ஏரோட மாலிகுல்ஸோட ரியாக்ட் ஆகி அது லிக்விடாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ சாலிடாக இருக்கக்கூடியது நீங்கள் ஒரு 2-3 டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லிக்விடாக சேஞ்ச் ஆகிடும். சாலிட் கன்வெர்ட் இன்ட்டு லிக்விடுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஸ்டேட் லெவல் மாறிடும். சாலிடு வந்து லிக்விடாக சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்கிறோம். எஸ், டெலிக்வெசன்ஸ்ன்னு சொல்கிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஓப்பன் ஏர்லேயே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு சால்ட்டை, அதோட ஸ்டேட் லெவல் மாறாமலே இருக்கும். சாலிடாக இருக்கக்கூடிய சால்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் சாலிடாகவே இருக்கும். நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போடலைன்னா கூட அது ஸ்டேட் லெவல் மாறாமலே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேட்டகரிஸ் என்னென்னு சொல்கிறோம், ஹைக்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஹைக்ரோஸ்கோப்பி, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, குயிக்லைம் அண்ட் சிலிக்கா ஜெல். நான் எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு எக்ஸாம்பிளில் 1 மார்க்கில் கேட்குறாங்க. அதே மாதிரி டெலிக்வெசன்ஸோடைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இது வந்து என்ன மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னா, காஸ்டிங் சோடா தான் நான் சொன்ன மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் காஸ்டிக் பொட்டாஷ் தட் இஸ் KOH, அப்புறம் ஃபெர்ரிக் குளோரைட். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் படிக்கணும். ஸோ தட் இஸ் மெயின் திங். அண்ட் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நமக்கு சாலிபிலிட்டி, மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ் பேசிஸில் இருக்குது. ஸோ அந்த கால்குலேஷன்ஸும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் மெயின் திங் ஃபார் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு. தட் இஸ் hygroscopic substance and deliquescent substance. When exposed to the atmosphere at ordinary temperature, they absorb moisture and do not dissolve. ஸோ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட்ஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அட்மாஸ்பியரில் உங்களுக்கு டிசால்வ் ஆகுமா டிசால்வ் ஆகாதா டிபெண்ட் பண்ணி நம்ம ஹைக்ரோஸ்கோப்பி சொல்லுவோம். இந்த ஹைக்ரோஸ்கோப்பி வந்துட்டு உங்களுக்கு அட்மாஸ்பியரில் டிசால்வ் ஆகாது, ஸ்டேட் லெவல் சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? Hygroscopic substance may be amorphous solid or liquids, deliquescent substance or crystalline solids. So இதோட solids levelum நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. So these and all for that the solution lesson concept. And dear students, I hope you understand about all the concept of the solution lesson, and you have to refer it for that all the calculations too. Okay students, as per the time you have to send it for the homeworks in evening 5 o'clock. Thank you students.